வணக்கம் நேயர்களே. இந்த வார ராசி பலன்கள் 21/9 27/9/2025 வரை இந்த வாரம் எப்படி இருக்கும் தனித்தனியாக பார்ப்போம். முதலாவதாக மேசராசி நேயர்கள். இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறதி குணங்கள் அதிகமாக இருக்கும். செய்ய வேண்டிய காரியத்தை மறந்துடுவோம், இல்லை செய்யாமல் விட்டுருவோம், இல்லை சொல்லாமல் விட்டுருவோம், இல்லை போகாமல் விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த நேர காலமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஞாபகத்துக்கு வரும். கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். யார் மேலேயாவது பதிலை போடுறது அப்படிங்கிற மாதிரி கோபங்கள் வரும். இதெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பூரா ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டென்ஷன் இல்லாமல் போகலாம். இந்த வாரத்தின் ஆரம்பமே உங்களுக்கு மறதிகளின் அடிப்படையில் நிறைய இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தட்ட சொல்லணுன்னா அது முறையாக சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் வரும். அதே போல் தேவைக்கு அதிகமாக 1க்கு 2 வாட்டி செலவு பண்ணுறது, 1க்கு 2 வாட்டி போயிட்டு அலைஞ்சு திரும்பி வர்றது, இப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் நிறைய இருக்கும். இந்த படிக்கிற பசங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா புக்கை வச்சுட்டு போயிட்டேன், பென்சிலை வச்சுட்டு போயிட்டேன், டீச்சர்கிட்ட அடி வாங்கினேன், இல்லை வீட்டில் அம்மா அப்பாவை கூப்பிட விட்டாங்க, இப்படிங்கிற மாதிரியான டென்ஷன், எமோஷனல் இதெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கும் வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனே 8ஆம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனம் வச்சுக்கணும். வயிற்றுக்கோளாறு, ஜீரணக்கோளாறு, வயதானவங்க வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த யூரின் ட்ராக், மோஷன் ட்ராக்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் குறைபாடுகள் இதெல்லாம் கூட மருத்துவ உதவிகளால் உங்களுக்கு சில பரிபூர்ண நிவர்த்திகளும் பெறக்கூடியதாக இருக்கும். சில பேர் உத்தியோகத்தை மாற்றுறது, ஊரை விட்டு போகிறது, புதிய இடங்களுக்கு போகிறது, புதிய தொழில் துவங்கிறது, இப்படிங்கிற முயற்சிகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அது சம்பந்தப்பட்ட மனிதர்களை சந்தித்து பேசுகின்ற வாய்ப்புகள், இதெல்லாம் கூட இந்த வாரத்து செய்திகளில் நிறைய பேருக்கு அனுகூலமாக இருந்து. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் உண்டு, ஆனால் எதிர்பார்த்த லாபங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய வருத்தங்களும் கூடவே இருக்கும். ஆகையினால் நீங்கள் எதையும் கடமையை செய்வோம், வருவது வரட்டும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் பணிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே போகணும். இதில் குறிப்பாக ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்துல சம்பந்தப்பட்ட காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு மனச்சங்கடங்கள், வாக்குவாதங்கள், விவகாரங்கள், விரிசல், உறவுகளிலே தூரங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது பெற்றோர் கடமை. ஆக இந்த வாரத்து செய்திகளில் கொஞ்சம் நெருடலான செய்திகள் உண்டு, கவலை கொள்ள தேவையில்லை. ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திட்டமிடாத ஏராளமான பயணங்கள், இன்னும் சொல்ல போனால் அலைச்சல் ஏற்படுவது, இப்படிங்கிறதெல்லாம் நிறைய உங்கள் பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் உறுதியாக நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டிய காரியத்தை கனகச்சிதமாக முடிப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருடைய உதவிகளும் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தின் உதவி, அதிகாரிகளின் உதவி, ஒரு வங்கியில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை வீட்டை மாற்றணும், காரை மாற்றணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. ஆக தாயின் உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் வருவது என்பது பெற்ற தாயாரின் உடல்நிலைகள், அது எந்த வயது இருந்தாலும் கொஞ்சம் பாதகத்தை கொடுத்து நிவர்த்திகளும் உண்டு. 2ஆம் இடத்துல குரு சம்பந்தப்பட்டதுனால குறிப்பாக சொல்லணும்னா நம்பிக்கையாக ஓடி உழைக்கின்ற திடம், சிந்தனைகள் எல்லாம் இந்த வாரத்தில் நிறைய உங்களுக்கு வருகின்ற காட்சிகள் உண்டு. வீட்டுக்குள்ளே கூட சுப செய்திகள், சுபகாரியங்கள் பேசுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக தடைபட்டு போன திருமண காரியங்களை கூட இந்த காலகட்டத்திலே நீங்கள் உட்கார்ந்து பேசினா செட்டில் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் அமர்வது என்பது மகாலட்சுமி யோகம்னு அர்த்தம். அப்போ உங்கள் செலவுகளுக்கு தேவைப்படுகின்ற, ஆற்றுகின்ற பணிகளுக்கு தேவைப்படுகின்ற அளவிற்கு பொருளாதார சிக்கல்கள், சிரமங்கள் என்பது பெருசாக இல்லை. 4, 5ஆம் பாவாதிபதிகள் ஒரு இடத்தில் அமர்வது என்பது கற்கின்ற பிள்ளைகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு அருமையான ஞாபக சக்தி, ஞான உதயங்கள் எல்லாம் உண்டு. மேல் படிப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல தகவல் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய மன சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழ்கின்ற வாய்ப்புகள் உண்டு. ராசியை 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். டென்ஷன் ஆகக்கூடாது, வீட்டுக்குள்ளே சண்டை போடக்கூடாது, தெரிஞ்சவங்க கிட்ட முட்டி மோதக்கூடாது, வழக்கமாக செய்கின்ற பணிகளிலே டென்ஷன் ஆகக்கூடாது. இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் சற்றேறக்குறைய நீங்கள் கவனத்தில் கொண்டீர்களானால் பெரிய குறைகளோ குற்றங்களோ இந்த வாரத்தில் உங்களுக்கு வராது.
மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திடீரென்று பயணங்கள், பக்தி மார்க்கங்கள், பெரியவர்களை பார்த்து ஆசீர்வாதங்கள் பண்ணுறது, பழைய நண்பர்களை தேடி செல்வது, கொண்டாடுவது, மகிழுவது, புதுசாக டூர் போகிறது, வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலான்னு யோசிக்கிறது, இப்படி வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் சிந்திக்காத, செயல்படாத சில சம்பவங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் தோன்றும், செயல்பாட்டுக்கு வரும், சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படிங்கிற அனைத்து நிகழ்வுகளும் இந்த வாரத்து செய்திகளில் உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதற்கு தேவைப்படுகிற பணபலம் என்பதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படியோ உங்களுக்கு நீங்கள் போடுகின்ற திட்டங்களுக்கு தேவைப்படுகின்ற பண வரவுகள் உங்களுக்கு சாதாரணமாக கைகூடி வரும். 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இருக்கிற இடத்தை தான் கெடுப்பார், 7ஆம் இடத்தை பலப்படுத்துவார். கொஞ்சம் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் தர்க்கவாதங்கள் செய்யக்கூடாது, உறவுகளை அன்பாக பேணி காக்க வேண்டும். இப்படிப்பட்ட விதிமுறைகளை கையில் எடுத்துக்கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அதேபோல் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது புதிய உறவுகள், புதிய அனுகூலங்கள், புதிய இடங்கள், புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள், இப்படிப்பட்ட அனைத்திலுமே இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக நல்லா இருக்கு. இதே போல் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்திலிருந்து இந்த சனி பகவானுக்கு 9ல் போய் செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை செய்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த வேலை தளங்களில் சில மாற்றங்கள் நடக்கும். ஒரு டீம்லேருந்து ஒரு டீமுக்கு மாறுவாங்க, இல்லை ஒரு இடத்துலேருந்து ஆஃபீஸ்குள்ளே இன்னொரு இடத்துல போடுவாங்க, இல்லை அந்த இருக்கின்ற டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு 2 சீட்டை தள்ளி போட்டு இல்லை 2 பொறுப்புகளை எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கூட இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். மட்டுமில்லாமல் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வது என்பது ஆடை அணிகள சேர்க்கை, கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சிகள், இதற்கு எந்த குறைபாடுகளும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை வென்று காட்டுவது, நோய்களிலிருந்து விடுதலை பெறுவது, பெற்றார் உற்றார் மகிழ்ச்சி, கொண்டாட்டம், இப்படிங்கிற நிறைய விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் உண்டு. கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல வாரங்களுக்கு பிற்பாடு இந்த வாரத்தில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். விட்டதை பிடிக்கிறது, போட்ட காசை திருப்பி எடுக்கிறது, முதலீடுகள் செய்வது, புதிய தொழில் துவங்குவது, புதிய இடங்களுக்கு செல்வது, இன்னும் சொல்லப்போனால் அந்த காசு வச்சு காசு சம்பாதிக்கக்கூடிய தொழில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றிகரமான ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பது, இப்படி லாபத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு செயல்படுகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்து செய்திகளிலே அதிகமாக கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதேபோல் இந்த கடகத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இனிமையாக பேசுவது, அருமையாக மற்றவர்களுக்கு உங்களுடைய தகவலை பரிமாறுறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நடைமுறை பாவனைகளோடு வாழுவது, மற்றவங்ககிட்ட பெயர் புகழ் எடுப்பது, அவார்டு ரிவார்டு வாங்கிறது, அரசாங்க ஊழியர்களாக இருக்கின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விதமான உயர்வுகள், மேலதிகாரிகள் கீழ் உள்ளவங்ககிட்ட வந்து வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லாமல் வேலை பார்க்கறது, இப்படி பல அனுகூலங்களை இந்த வாரத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும். வீட்டுக்குள்ள வயதானவர்கள் இருந்தால் அவருடைய உடல் நலத்தில் சற்று கவனம் எடுங்கள். 9ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது தாத்தா இல்லை வயசானவங்க அப்பா இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கணும். அதுவே 2ஆம் இடத்தில் ராகு இருப்பது என்பது சில நேரங்களில் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறது, ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக வாழ்ந்து காட்டுறது, செயல்படுறதுங்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். புதுசாக கார் வாங்கினா கூட பிரேக் வச்சு தான் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் பதிய வைங்க. இந்த 3ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருப்பது என்பது இறைவனுடைய அனுகூலம், இறை கடாட்சம், சிவகடாட்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற காரணத்தால் அதிர்ஷ்டத்தின் மூலமாக இறைவனுடைய அனுகூலத்தின் காரணமாக இந்த வாரத்திலே மிக சிறப்பானது ஒரு நல்ல முன்னேற்றங்கள், அதுவும் குறிப்பாக லாபத்தை மையப்படுத்தி நீங்கள் வாழுகின்ற முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அப்போ இவ்வளவு லாபங்கள் வருதே, செலவுகள் என்ன சார் நடக்கும்னு கேட்டிங்கன்னா அது ஏற்கனவே இந்த வருடம் பூரா உங்களுக்கு செலவுக்கு பஞ்சம் இல்லை. 100 ரூபா கையில் இருந்துன்னா 200 ரூபாய்க்கு திட்டம் போடணும் அல்லது செலவுகள் வந்துடும், இப்படிங்கிறது வந்தே தீரும். ஆனால் மற்றவர்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு இவர் எப்படி இதை சமாளிக்கிறார் என்று கேட்கின்ற தருணத்தோடு உங்களுடைய செலவுகளும் சமாளிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களை பொறுத்தளவு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமான ஒரு வாரமாக இருக்குது. அதாவது நீங்கள் என்ன வேணும், என்ன பண்ணணும், எங்கே இருக்கிறோம், என்ன செய்யணும், என்ன செய்யாமல் விட்டுருக்குறோம், இப்படிங்கிறத நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது சொந்த தொழிலில் பெரிய லெவலில் கார்ப்பரேட் கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சரி, இல்லை பள்ளிக்கூடத்து பிள்ளையாக இருந்தாலும் சரி,
ஆக எந்த நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த வாரத்து செய்திகளிலே மிக அருமையான அனுகூலங்கள் காத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த வாரத்தை பொறுத்தளவு எந்த காரியம் பண்ணினாலும் அதற்கு தகுந்த ரிட்டர்ன் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும். டீச்சருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரமாதமாக ஒத்துப்போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வருகின்ற பரீட்சைகளில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு தரோவ சிந்தனை தெளிவு பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் பிள்ளைகளுக்கு இருக்கும். அதேபோல் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்களுக்கு குடித்தனம் மாறுறது, புதிய வீடுகளுக்கு போகிறது, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட வேற ஒரு வீடு பார்த்துட்டு இடத்த மாற்றிட்டு போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் சில பேர்களுக்கு உண்டு. ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்திருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக உங்களை நீங்கள் பெருமைப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு வாரம். இதுவரைக்கும் நீங்கள் அடக்கி வாசித்ததெல்லாம் போய் இப்பொழுது உங்களுடைய வீர விளையாட்டுக்களை காட்டலாம். சமூகம் உங்களுடைய செயல்பாடுகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் உங்களை வைத்துக்கொண்டு அழகு பார்க்கிறது. அது மட்டும் இல்லை, 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால இறைவனுடைய அனுகூலமும் பரிபூரணமும் உங்களுக்கு இருக்குது. காசு பணம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய சிக்கல் பிக்கல் இல்லை. உறுதியாக நீங்கள் தொட்ட தொழில் துவங்கும், நினைத்தது கிடைக்கும், கேட்டது கிடைக்கும்ங்கிற அளவுக்கு சிறப்பம்சங்கள் இந்த வாரத்தில் உண்டு. சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக அநேக அனுகூலங்களோடு இந்த வாரம் இருக்கிற காரணத்தால் காரிய சித்தி பெறுகின்ற வாரம் என்று கொள்ளலாம். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலும் நிறைய பயணங்கள், ரொம்ப கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சி குதூகூலங்கள், ரொம்ப பிரமாதமாக உங்களை நீங்கள் அனுகூலப்படுத்தி கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட அநேக யோக பாக்கியங்கள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ஒரு பக்கம் தொழிலை கெடுத்தாலும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக பாடம் கற்றுக்கொள்ளுகின்ற அல்லது பணம் சம்பாதித்து கொள்ளுகின்ற, குறுக்கு வழிகளில் சென்றாவது உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளுகின்ற, போட்டிகளை சமாளிக்கக்கூடிய இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிலையும் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் பாவாதிபதியும் ராசிநாதனும் ஒன்றாக இருக்கிறதுனால தேவைக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் எடுக்கலான்ட்டு போவீங்க. 1000 மாதிரியே 5 டிஷர்ட் எடுத்தால் அது 5000 ரூபா ஆயிடுச்சுங்கிற கணக்கு தெரியாமல் வீட்டுக்கு வந்து யோசிப்பீங்க. இப்படிப்பட்ட தன்மைகள், செலவுகள், மகிழ்ச்சி இதெல்லாம் கூடவே இருக்கும். வீட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக தள்ளிப்போன சுபகாரியங்கள், சுப செய்திகள் எல்லாம் இப்பொழுது பேசப்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. அனைவராலும் மதிக்கப்படுகின்ற இடத்தில் வைத்து புகழுகின்ற ஒரு வாய்ப்புக்கள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக ப்ரொமோஷன் வேணும், எனக்கு ஒன்றுமே இந்த கம்பெனி கொடுக்க மாட்டேங்குது, செய்யுமா செய்யாதான்னு தெரியல, இப்படி விழிபதுங்கி கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த வாரத்திலே ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல நம்பிக்கை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தால் முயற்சிகள் வெற்றி பெறும். கடின உழைப்பு தேவைப்படுகின்ற வாரம். ஆக இந்த கடின உழைப்பு அப்படிங்கிற போது ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு தகுந்தபடி நீங்கள் செயலாக்கத்தை காட்ட வேண்டிய கட்டாயங்கள், இப்படி இந்த செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு விருத்திகளை கொடுக்கும். சில பேர்களுக்கு பல்லு வியாதி, கண்ணு வியாதி, கண்ணாடி போடுறது, பல்ல பிடுங்கிறது, இப்படிங்கிற சில செய்திகளும் இந்த வாரத்தில் 1-2 பேர்களுக்கு வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வலுவடைந்திருக்கின்ற காரணத்தால், திக்பலத்தோடு இருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவானால் சில பேர்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம், தலைவலி, கழுத்து வலி, ஷோல்டர் பிரச்சனை இப்படிங்கிறது 1-2 வரும். ஆனாலும் இது ஒரு பெரிய லெவலில் போகாது. காரணம், அவர் 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இவள் எது ஏற்பட்டாலும் அதை கடந்து செல்லுகின்ற வாய்ப்புகளும் அது இன்பமும் உங்களுக்கு குறையாமல் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, துலா ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வாரமாக இருக்கும். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்கள் விஸ்தீரணப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு மத்தியிலே நான் யாரென்று தெரியுமா என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு ஒர்க் ஃபோர்ஸோடு வாழக்கூடிய வாரமாக இருக்கும். கமிட்டாகி வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. பொறுப்புகளை தலையில் தூக்கி சுமக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும். தட்டி கழித்து விட்டு போகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இல்லை. இதுவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்குண்டான சாத்தியமாக இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக இந்த வாரத்து செய்திகளிலே ஏராளமான நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம். சில நேரங்களில் ரொம்ப சின்ன வயசாக இருக்கக்கூடியவங்க சில பேர்களுக்கு கோபங்கள் நிறைய வர்றது தவிர்க்க முடியாதது. 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தால் நினைத்ததை நினைத்தபடி அப்படியே வாயிலிருந்து வெளியில் வார்த்தைகளை போடுவீங்க. கொஞ்சம் நீங்கள் அதை சாதகமாக ஃபில்டர் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கேட்ட பணம் கேட்ட இடத்திலிருந்து உங்கள் கைக்கு வரும். பற்றாக்குறைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திற்குள் இருந்திருக்கக்கூடிய
மனக்கிளேசங்கள் அகன்று, விரிசல் அகன்று, ஒற்றுமை போக்குகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இளம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள், சில தாய்மார்கள் கருவுற்றிருப்பது, நீண்ட நாட்களாக காத்திருந்த பிள்ளை வரம் என்று சொல்லக்கூடியது, இப்படிப்பட்ட அநேக செய்திகள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். 9ஆம் இடத்திலிருந்து கொண்டு குரு பகவான் உங்களை பார்க்கின்ற காரணத்தால் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள், செல்ல விரும்புகிறவர்கள், பயணத்திற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கை பாதை அமைத்துக் கொள்வதற்கு இந்த வாரத்து கிரக நிலைகள் மிகச் சாதகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. 9ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது கூட சில பேர்களுக்கு வீடு மாற்றம், நிலமாற்றம், அது சம்பந்தப்பட்ட முதலீடுகளுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் கூட நிறைய பேர்கள் இருக்கிறத பார்க்க முடியும். விருட்சகம் ராசி நேயர்களே, இந்த விருட்சக ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்தி தடுமாற்றம், மறதி குணங்கள், கோப குணங்கள், நிலை தடுமாறுவது, எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தும் தப்பு பண்ணுறது, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வாழ கற்றுக்கொள்ளுவது, தேவையில்லாமல் பேசுறது, தேவையில்லாமல் சாப்பிட்றது, செலவு பண்ணுறது, மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவைகளை விட தேவைகளுக்கு அப்பாற்பட்ட தேவைப்படாத செய்திகளை செய்துவிட்டு மன வருத்தப்படும்படியான, மற்றவர்கள் உங்களை பார்த்து கடிந்து கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு களப்பணிகள் எல்லாம் நிறைய உங்கள் பக்கத்தில் இருக்கிறத பார்த்து செயல்பட வேண்டிய வாரமாக இருக்கிறது. பயம் கொள்ள தேவையில்லை. ராசியிலேயே செவ்வாய் வீற்றிருக்கின்றார். அவர் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பணி செய்கின்ற இடங்கள், சில நேரங்களில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போது ஒரு 4 பேரோட சேர்ந்து ஒரு களப்பணி ஆற்றுகின்ற போது 4 பேரோட மனசும் நோகாமல் இருக்கிற மாதிரி எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறத இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஜோக் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, நக்கல் அடிக்கிறது, இதெல்லாம் வேலை செய்கிற இடங்களில் இந்த வாரத்தில் வச்சுக்காதீங்க. அதேபோல் 4ஆம் இடத்தை இந்த செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தாலும் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சில பேர்களுக்கு எங்கேயாவது சைக்கிள் ஓட்டினேன், பைக் ஓட்டினேன், கீழே விழுந்துட்டேன், வலது பக்கம் காலில் அடி வாங்கிருச்சு, அடிபட்டுருச்சு, நொண்டிக்கிட்டு வர்றது, இப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன லெவலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டு. இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தால் ஒரு பக்கத்தில் பார்த்தா தைரியம், வீரியம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஒரு லவ்வபிள் தாட், இதெல்லாம் உங்கள் பக்கம் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் விரக்தி மனப்பான்மை, போதுண்டா என்ன வாழ்க்கை இப்படின்னு சொல்லுகிற மாதிரியான எண்ணங்கள், இதெல்லாம் கூட இந்த வாரத்தில் 1-2 நாள் வந்துட்டு போகும். இதை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் 8ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நடந்தாலும் அதை ஈவினிங்கில் மறந்துட்டு மீண்டும் ஒரு புதிய பிறப்படுத்து அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகபாவனையோடு வாழ்ந்து காட்டுறதுக்கு உண்டான தைரியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். முடிந்தால் பெரியவர்களை, குரு பகவான் என்று சொன்னால் கோயிலுக்கு போகிறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பை தரும். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விருந்துகள் நடக்கும். நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, இல்லை நீங்கள் இன்னொருத்தர் வீட்டுக்கு போவீங்க, கொண்டாடுறது, குதூகூலப்படுறது, கல்யாணத்துக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், ஆக மொத்தம் செலவுக்கு பஞ்சம் இல்லை, பயணத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆக ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சி கொண்டாட்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அடுத்த மாதம் பட்ஜெட் அடிபட்டுருமோங்கிற ஒரு பயத்தோடு சேர்த்து வைத்து கொண்டாடுகின்ற எண்ணங்கள் கூடவே இருக்கும். அதே போல் இந்த பயணங்கள், இந்த மாதிரி அலைச்சல் திரிச்சல் இருக்கிறதுனால சில பேர்களுக்கு ஏதாவது காலு கையில் அடி வாங்கிறது, கீழே விழுகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் கூட வரலாம். பாதங்களில் பெயின் வரக்கூடியது, விரல்களில் அடிபடுறது, கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். புதுசாக செருப்பு போடுறோம், புதுசாக அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து கொண்டு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கிறார். அப்போ 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இருக்கின்ற வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகளில் ஒரு வாழ்க்கை, ஒரு வசதி, அனுபவங்கள் இதெல்லாம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் மற்றவர்கள் உங்களை புகழும்படி பார்க்கும்படியான ஒரு கம்பீர தோற்றம், கம்பீர வாழ்க்கை என்பது ஒரு பக்கத்தில் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும். இல்லை 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் நீங்கள் சுகத்தை இழந்து வாழுகின்ற யோகம் இல்லை. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிற காரணத்தால் சில பேர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். புதிய செலவுகள் வந்தாலும் அது அனுகூலமாக இருக்கும். புதிய தொழில் செய்கின்ற எண்ணங்கள் சில பேருக்கு உருவாகும். அது மட்டும் இல்லை, நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை வசூல் பண்ணுறது, இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வரக்கூடிய அனுகூலங்கள், முன்னேற்றங்கள், அபரிமிதமான லாபங்கள், இப்படி நிறைய ஒரு நன்மைகளையும் ஒரு பக்கத்தில் பார்க்கலாம்.
9ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்துல சம்பந்தப்பட்ட தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளில் அல்லது தாய்க்கே கூட ஏதாவது மருத்துவ செலவுகள் இல்லை மனக்கிலேசங்கள் இப்படிப்பட்டதெல்லாம் வரும். இந்த வாரத்தை பொறுத்தளவு ரெண்டும் கெட்ட வாரங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் விருந்து, கொண்டாட்டம், அலைச்சல், பயணங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா மருந்து, மாத்திரை இப்படிங்கிற மாதிரி ரெண்டும் கலந்த ஒரு செய்திகள் இருக்கக்கூடியதாக இந்த வாரத்து செய்திகளை பார்க்கலாம். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலையும் லாபங்களுக்கு குறைபாடுகள் இருக்காது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, போன வாரத்திலையும் சொல்லியிருந்த நிறைய லாபத்தை மையப்படுத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு, அதே போல் இந்த வாரத்திலும் அதை தொடர்ந்து உங்களுக்கு நிறைய சம்பாதிக்கிறது, நிறைய புதுசாக சந்திக்கிறது, புதிய அனுபவங்கள், புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பணம், பொருள், இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நிறைய இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக சொல்ல போகணுன்னா, ஏதாவது வாங்கிறது, பெண்களாக இருந்தால் நகை நட்டு வாங்குறேன்ட்டு போவாங்க. ஆண்களாக இருந்தால் இடம் வாங்கி போடுறேன், கார் வாங்க போகிறேன், காரை மாற்ற போகிறேன், இப்படிங்கிற புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து போகக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது கடன் பட்டாவது காரியத்தை பண்ணணும், கொஞ்சம் இருக்கின்ற காசை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிக்கணும், இப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்ப சூழலை இந்த வாரத்திலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள தவற வேண்டாம். 3ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் இருப்பது என்பது முயற்சிகள் வெற்றி பெறும், எதிரிகளை வென்று காட்டலாம், பயணங்களில் முன்னேற்றங்கள் உருவாகும், வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் ஏற்படக்கூடியதாக உண்டு. இயற்கை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். மாட்டுப்பண்ணை, கோழி பண்ணை, விவசாயம் பார்க்குறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கும் நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத பார்க்க முடியும். இதேபோல் 11ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் டென்ஷன் ஆகாமல், கோவப்படாமல், எமோஷனல் ஆகாமல் நீங்கள் சில நேரங்களில் உங்களோட காரியத்தை பண்ணணும். ஏனென்று கேட்டால் காய்ச்ச மரம் கல்லடி விழுன்னு சொல்லுவாங்க. யாராவது உங்களை டென்ஷன் ஆக்குறது, கோவப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வென்று காட்டக்கூடிய சக்தி இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்கள் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவோடு சம்பந்தப்பட்ட காரணத்தால் இளம் பிள்ளைகள் சில பேர்களுக்கு காதல் தோற்று போகவோ, காதல் விரிசல் பெறவோ, இது சம்பந்தப்பட்ட சில மனத்துன்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதேபோல் 9ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருப்பது என்பது லாபத்திற்கு குறைபாடுகள் இல்லை, சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய வரவுகளுக்கு குறைபாடுகள் இல்லை. இப்படி பல கோணங்களில் இந்த வாரம் உங்களுக்கு பணத்தை மையப்படுத்தி, லாபத்தை மையப்படுத்தி வாழுகின்ற வாரமாக இருக்கிறத பார்க்கலாம். கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் வரவுகள் நிறைய கூடி வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதுவரையும் எதிர்பாராத காசு, பணம், சொத்து, சுகம், வரவு செலவுகள் கைகூடி வருகின்றது. நம்மால் கூட இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏராளமான செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது. பொதுவாக சொல்ல போகணும்னா, இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை வராத வரவுகள் வருவது, வேலை செஞ்ச இடத்துலேருந்து காசு வரல, இல்லை இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து எடுக்க முடியல, இப்படி தொழில் ரீதியாக மல்லு கட்டிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக ஸ்மூத்தாக நினைத்தபடி எது நல்லதோ அது உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற செய்திகள் ஏராளம் இருக்கிறத பார்க்கலாம். கூடவே ராகுவை குரு பார்த்து கொண்டிருப்பது கூட ஒரு பக்கத்தில் மகாலட்சுமி யோகத்தை செய்து கொடுக்கும். பெண்களின் மூலமாக அபரிமிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காசு பணம் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். தகராறு பிடிச்சு போயிருந்து உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்து உங்கள் பக்கத்திலே இருந்துக்கிட்டு தொந்தரவு கொடுத்தவங்கெல்லாம் விலகி போயிடுவாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட சுதந்திரமாக இருந்து வேலை பார்க்கின்ற வாய்ப்புகள் நிறைய இடங்களில் கிடைக்கும். உடம்பில் இருந்து இருக்கக்கூடிய பிணி பீடைகள் அகலக்கூடியதாக இருக்கும். வீட்டோட குழந்தை குட்டிகளோட நிம்மதியாக சந்தோஷமாக சூப்பராக வாழ முடியும் என்று சொல்லுகின்ற தகவல் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம். ஆனாலும் சில நேரங்களில் உங்களுக்கு மனசளவில் சந்தேகங்கள் வருவது, குழப்பங்கள் வருவது, டவுட் வருவது, நெகட்டிவாக தோன்றுறது, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 7.5 சனியாக நடத்தி கொண்டிருக்கிறதுனால ஒரு பக்கம் இதையும் மனசு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நடைமுறை அனுபவங்களை கையில் வைத்து கொண்டு பார்க்கிற போது உங்களுக்கு இந்த வாரம் புதிய வரவுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. சுக்கிரன் வேற 7ஆம் இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. புது துணி வாங்கினேன், பேண்ட் ஷர்ட் வாங்கினேன், ஷூ வாங்கினேன், பெண்களாக இருந்தால் ஆடை அணிகளை சேர்க்கை பெறுவது, இப்படிப்பட்ட அநேக விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மனப்பூர்வமாக சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கும்பத்திற்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம்.
மீனம் ராசினியர்களே, இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா, புதிய உறவினர்கள் வருகை, புதுசாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறது, இல்லை புதுசாக இடங்களை சுற்றி பார்க்க போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, கோயில் குளங்களுக்கு போகிறது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் டாக்டரை பார்க்கணுன்ட்டு இருந்தேன், போகவே முடியல, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இந்த வாரத்தில் டாக்டரை பார்க்க போகிறது, மருந்து மாத்திரையை மாற்றுறது, உங்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதுவோ அதை நோக்கிய பயணங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணும்னா, ஒரு 35-40 வயசு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே நல்ல வரவுகள் வரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும். பெருமையாக வாழக்கூடிய வாழ்க்கைகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். காரு, வாகனம், வீடு, மனை, இப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அதெல்லாம் உங்கள் பக்கத்திலிருந்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக பாராது சந்திக்காது இருந்த ஒரு உறவுகளை சந்திக்கக்கூடிய, நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்த்த யாத்திரை போகிறது, சமுத்திர குளியல் பண்ணிட்டு வர்றது, பெரிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இப்படிப்பட்ட திட்டங்கள் கூட இந்த மீனத்தில் பிறந்தவங்க சில பேர் போடுவீங்க. அட்டமாதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு பேர். உங்களுடைய நிறை குறைகளை எல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு சரியான பாதைக்கு வருகின்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். இடமாற்றங்களின் மூலமாக, பதவி மாற்றங்களின் மூலமாக உங்களுக்கு ஏராளமான பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இளம் பிள்ளைகளுக்கு கூட கண்டிப்பாக ஆரோக்கியம், ஆயுள் பாக்கியம், இப்படிப்பட்ட அனைத்திலும் மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம். சூரியனும் புதன் இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதுசாக நிறைய பேரை சந்திக்கிறது, அதையும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரவுகள் வரக்கூடிய, நீண்ட நாட்களாக தடைப்பட்ட தொழில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய, இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் எல்லாம் இந்த வாரத்து செய்திகளில் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.